மனம் விரும்பி மனம் விரும்பி மனம் விரும்பி மனம் வெம்பி போய் இருக்கீங்களா? மனம் விரும்பினதெல்லாம் நிறைவேறவே இல்லைங்க. எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது வாழ்க்கையில. நான் ரொம்ப தோற்று போயிருக்கிறேன் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்க கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4வது வார்த்தையில கர்த்தர் சொல்கிறார், அவர் உங்களுடைய மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருள்வாராம். மனம் எதெல்லாம் விரும்புது? நிறைய காரியங்களை விரும்பி எதுவுமே நடக்கலன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். மகனே, மகளே, உன் இருதயம் எதெல்லாம் விரும்பிச்சு? சந்தோஷத்தை விரும்புனீங்களா? கர்த்தர் சந்தோஷத்தை தரப்போறாரு. நிம்மதியை விரும்புனீங்களா? கர்த்தர் நிம்மதியை தரப்போறாரு. ஒரு பெரிய விடுதலை வேணும், ரொம்ப சிக்கல்ல இருக்கேன், எனக்கு ஒரு பெரிய விடுதலை வேணும் அப்படின்னு உங்க மனசு விரும்புதா? இன்னைக்கு கர்த்தர் அந்த விடுதலையை தரப்போறாரு. ஐயோ, நான் வியாதினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நாள் கணக்கா மாத கணக்கா நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, என் மனம் நல்ல சுகமான நல்லா இருக்கும்னு விரும்புது அப்படிங்க அந்த விருப்பத்தோடு கூட இருக்கீங்களா? கதறிக்கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்க மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். என்னால தேவனுக்காக எதையுமே செய்ய முடியல, நான் நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன், 2 நாள் நல்லா இருக்கிறேன், 4 நாள் வேற எங்கேயோ போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நான் கர்த்தருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும், என் மனம் விரும்புது, ஆனா என்னால செய்ய முடியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இந்த நாள்ல கர்த்தர் உங்க மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஐயா, திருமணமாகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பிள்ளை, ஒரு புழு பூச்சி கூட என் வயிற்றுல இல்ல, என் கற்பத்துல இல்லைன்னு சொல்லி ரொம்ப மனவேதனையோடு இருக்கீங்களா? எனக்கு ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு உங்க மனசு விரும்பி கொண்டிருக்குதா? அந்த விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார். அவரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உங்க மனது விரும்புகிறதை உங்க சிந்தையில் கொண்டு வந்து உங்க வாயினால அறிக்கையிடுங்க. இந்த வேத வார்த்தை சொல்லுகிறது போல, சங்கீதம் 24 சொல்லுகிறது போல, அவர் என் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி வார்த்தையை நீங்க நல்லா கன்ஃபஸ் பண்ணுங்க, சொல்லிக்கொண்டே இருங்க. நான் சொல்லுகிறேன், அவர் மேல நீங்க வச்சிருக்கிற விசுவாசம் உங்க ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். கடன் பிரச்சனைனால ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், இந்த கடன் பிரச்சனை கர்த்தர் மாத்திட்டா எப்படி நல்லா இருக்கும், என் மனசு எவ்வளவு சந்தோஷப்படும். நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அவர் உங்க மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். உங்களை நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு அற்புதங்களை செய்வார். உங்க மனசு என்னென்ன காரியங்களை, நல்ல விஷயங்களுக்காக உங்க இருதயம் பொங்கி கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். அந்த நல்ல விஷயங்களை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அவரை பிடிச்சுக்கங்க. மனுஷன் மன விருப்பத்தை நிறைவேற்றுன்னு சொல்லுவான், மன வெறுப்பை தான் கொண்டு வருவான். கர்த்தர் உங்க மன விருப்பத்தை நிறைவேற்றி அதுக்குரிய எல்லா காரியங்களையும் அவரே பார்த்து கொள்வார். சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க மனதில் இருக்கக்கூடிய அநேக விருப்பங்களை, ஆசைகளை, விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு இன்னைக்கு அற்புதங்களை செய்வாராக. God bless you.